பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 10 மாதங்கள் தேவன் நம்மை சுகமாய் பாதுகாத்தார். மகிழ்ச்சியின் பாதையில் நடத்தி வந்தார். சில துக்கங்கள், சில உபத்திரத்தின் ஊடாக வரவேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தேவன் நமக்கு உதவி செய்தார், நம்மோடு துணை நின்றார். இந்த புதிய மாதத்துக்குள்ளே வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த வருடத்தை முடிய இனி சில நாட்கள் தான் இருக்கிறது. இவ்வளோ நாட்களும் நடத்தின தேவன் இன்னமும் நம்மை நடத்துவாராக. நாம் இந்த வருடத்தில் செய்ய வேண்டியதான எஞ்சி இருக்கிற காரியங்களை செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த காலவேளையிலும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளில் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். ஏசாயா 50 அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 50:7. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். இந்த வசனத்தில் ஏசாயா சொல்லுகிறாரு, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், வெட்கப்பட்டு போவதில்லை, ஆகையினாலே என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன் என்று இங்கே சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் துணை நிற்கிறபடினாலே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் வெட்கம், நிந்தை, அவமானம், பரிகாசம், பழி வார்த்தையின் ஊடாக நீ கடந்து போய் கொண்டிருப்பீர்களானா, இந்த காலவேளையில் இந்த வார்த்தையின் ஊடாக ஆண்டவர் நம்மோட கூட பேசுவது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒருவேளை இந்த வசனம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை குறித்தான தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கலாம். 6ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அடிக்கிறவன் என் முதுகையும் தாடை மயிரை பிக்கிறவனுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன், உமிழ்நீருக்கும் பரிகாசத்துக்கும் என்னை ஒப்பு கொடுத்தேன் என்று இந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். என்னோட முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவரை இயேசுடைய பாடு மரணத்தில் நடந்த சம்பவம். அதை குறித்து தீர்க்கதரிசனமாக ஏசாய் கொண்டு சொன்னதான வார்த்தை. ஆனால் இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ பிரச்சனையின் ஊடாக நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். எத்தனையோ பாடுகள் வழியாக, எத்தனையோ பாடுகளின் ஊடாக நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். இந்த காலவேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் துணை நிற்கிறேன். யாருக்கு துணை தேவை? பயப்படுகிறவனுக்கு துணை தேவை, தைரியம் இல்லாதவனுக்கு துணை தேவை, ஒரு காரியத்தை தானாக செய்ய திராணி இல்லாதவனுக்கு துணை தேவை, ஒரு வழியே போகிறதற்கு ஒரு 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 காரியத்தை செய்வதற்கு திராணி இல்லாதவனுக்கு துணை தேவை, ஒருவனை எதிர்க்க திராணி இல்லாதவனுக்கு துணை தேவை. பிரசங்கியில் சாலமன் அப்படி தான் சொல்லுகிறாரு, ஒண்டியாக இருப்பவனுக்கு ஐயோ, 2 பேர் இருந்தால் ஒருவன் யாதொருவன் மேற்கொள்ள வந்தான், இந்த 2 பேருமாக அவனை எதிர்க்கலாம் என்று. அப்படியானா ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள திராணி இல்லாதவர்களுக்கு துணை தேவை, ஒருவன் எதிர்க்க திராணி இல்லாதவனுக்கு துணை தேவை. இப்படி அநேக காரியங்களை அடிக்க கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எதுக்கு துணை நிற்கிறேன்? 6ஆம் வசனம் வாசிக்கும்போது பல பிரச்சனைகள் அங்கே சொல்லப்படுகிறது. இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் காரணமில்லாத நிந்தைகள், காரணமில்லாத பரிகாசங்கள், காரணமில்லாத உமிழ்நீர்கள், காரணமில்லாத அடிகள் போன்றதான காரியங்களில் அகப்பட்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் துணை நிற்பேன் என்று சொல்லுகிறார். ஏன் அவர் துணை நிற்கிறேன்னு சொல்லுகிறாரு? அவர் இந்த பாதை வழியாக கடந்து போனார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் இந்த பாதை வழியாக நான் கடந்து போனேன், எனக்கு நிந்தை வந்தது, அவமானம் வந்தது, பரிகாசம் வந்தது, இந்த சூழ்நிலையில் மனநிலை விதமாக இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆகையினாலே இந்த வழியாக கடந்து நான் வந்தபடினாலே நான் உனக்கு துணை நின்று தைரியப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எபிரேயரில் வாசிக்கும்போது அங்கே விதமாக சொல்லப்படுகிறது, அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று எபிரேயர் நிருபக்காரன் சொல்கிறார்.
அது மாத்திரமல்ல, நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசார் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல பாடுபட்டு சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று எவரின் நிருபக்கார் சொல்கிறார். அப்படியானா இன்றைக்கு நான் சந்தித்து கொண்டிருக்கிறதான எல்லா தோல்விகள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா பாடுகள், எல்லா அவமானங்கள், இவைகளை சகித்ததான ஆண்டவரை இயேசு இந்த காலவேளையில் நமக்கு துணை நிற்கிறார். நம்மோட கூட அவர் பேசுகிறார். நமக்கு துணை நின்று காரியங்களை செய்ய அவர் முன் வந்திருக்கிறார். அவர் வாக்கு பண்ணுகிறார், நான் ஒரு துணை நிற்கிறேன். எப்படி துணை நிற்பாராம்? ஏசாயா 41:13 விதமாக வாசிக்கிறோம். கர்த்தராய் நான் உன் வலகையை பிடித்து பயப்படாதே, நான் ஒரு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எப்படி அவர் துணை நிற்கிறாராம்? வலதுகையை பிடித்து துணை நிற்கிற தேவனாக. வலதுகையை யார் பிடிப்பது? பொதுவாக திருமணத்தில் கணவன் மனைவி 2 பேரும் கையை பிடித்து சொல்லுவார்கள், வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் உன்னோட கூட இருப்பேன், மரணம் தான் நம்மை பிரிக்கும், அது வரைக்கும் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுவார்கள். அப்போது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுவது போல ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வலகையை பிடித்து பயப்படாதே, நான் உன்னை துணை நிற்கிறேன், நீ போகிறதான பாதை நான் அறிந்திருக்கிறேன், இதுவரைக்கும் நீ கடந்து வந்த பாதைகளில் சோர்ந்து போனாய், இன்னும் நீ அடுத்த அடி எடுத்து வைக்கிறதான சூழ்நிலை எதுவென்று எனக்கு தெரியும், ஆனால் அந்த சூழ்நிலையில் நீ சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் இருப்பதற்காக நான் உன்னை துணை நிற்கிறேன் என்று அவர் வலகையை பிடித்து நம்மோட சொல்லுகிறார். வலகையை பிடித்து அவனை துணை நிற்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வலதுகை எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? வலதுகை சில சொல்லுவார்கள், இவன் என்னுடைய வலதுகை அப்படின்னு. வலதுகைன்னு சொன்னால் எனக்கு பண உதவி செய்கிறவன் இவன் தான், பொருள் உதவி செய்கிறவன் இவன் தான், எனக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் ஓடி வருகிறவன் இவன் தான் அப்படி சொல்லி தன்னுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமே நான் ஒரு பொம்மை போல இருக்கிறேன், என்னுடைய எல்லா காரியங்களும் செய்கிறவன் இவன் தான், இவன் என்னுடைய வலதுகை அப்படின்னு சொல்லுவார்கள். அதே போல் நம்முடைய வலதுகையை ஆண்டவர் பிடித்திருக்கிற தேவன் நமக்கு வலது கையாக இருக்கிறார். வலது கையாக இருந்து நம்முடைய எல்லா காரியங்களையும் செய்கிறதான தேவனாக இருக்கிறார். ஆகையினால் தான் வலதுகையை பிடித்து பயப்படாது என்று சொல்லுகிறார். அவர் நம்முடைய வலது கையாக காணப்படுகிறார். இன்னும் 118 சங்கீதம் 15-16 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, நீதிமாண்ட கூடாரங்கள் ரட்சிப்பேன், கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலகரம் பராக்கிரமம் செய்யும், கர்த்தரின் வலகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலகரம் பராக்கிரமம் செய்யும் என்று அங்கே நான் வாசிக்கிறோம். வலது கை பராக்கிரமம் செய்கிறதான கை, வலது கை உதவி செய்கிறதான கை, வலது கை நம்மை தாங்குகிறதான கை, வலது கை நம்மை தாங்குகிறது. நான் என் கால் சறுக்குன்னு சொல்லும்போது கர்த்தாவே உங்களுடைய கரை என்னை தாங்குகிறது என்று தாவீது சொல்கிறார். இப்போ வலதுகரம் நம்மை தாங்கும். நாம் தளர்ந்து சோர்ந்து விழுகிற நேரத்தில் நம்மை தாங்குகிறதான கை. சூலமதி சொல்லும்போது அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலக்கை என்னை அணைக்கிறது என்று சொல்கிறார். அப்படியானா நான் சோர்ந்து போகிற நேரத்தில் நம்மை அணைத்து கொண்டு பயப்படாதே, நான் ஒரு துணை இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு நம்மை தைரியப்படுத்தக்கூடியதான வலது கை, அந்த வலதுகையை பிடித்து நம்மை தாங்குகிற தேவனாக, வலதுகரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொல்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, வலதுகையை பிடித்து அவர் தாங்குகிற தேவனாக இருந்து நம்மை இந்த மாதம் முழுதும் நம்மை நடத்த வல்லவராய் காணப்படுகிற, மாதம் முழுதும் இல்லை, நம்முடைய வாழ்நாள் முழுதும் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன் நம்மோட கூட இருக்கிறார். துணை நின்று நம்ம நடத்துகிறார். பிரச்சனைகளை நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காக்கிற தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, இன்னும் நமக்கு அவர் எப்படி துணை நிற்கிறார்? 2 நாளாகமும் 19-11 வாசிக்கும்போது யோசபாத் சொல்கிறார், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று. யார் உத்தமலாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் துணையாக இருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் துணை இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் துணையாக இருப்பதில்லை. இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் துணையாக இருப்பதில்லை. யார் உத்தமமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் துணையாக காணப்படுகிறார். யார் ஆண்டவர் உத்தமமாய் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார். தேவைக்கு மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறவர்களுக்கு அவர் துணை நிற்கிறதில்லை. தேவைக்காக மாத்திரம் ஆண்டவரே ஆண்டவர்னு சொல்கிறவர்களுக்கு அவர் துணை நிற்கிறதில்லை. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் துணையாக இருப்பார். உதாரணமாக
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்ற சந்ததிக்கு இந்த கானான் தேசத்தை கொடுப்பேன், நீ எம்மட்டு நடந்து போகிறாயோ அந்த தேசத்தில் உனக்கு சொந்தமாய் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ராத்திரி ஆபிரகாமை வெளியே அழைத்து கொண்டு வந்து இந்த வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானா எண்ணு அப்படின்னு சொன்னார். அவனால் எண்ண முடியவில்லை. கடற்கரை மணலை எண்ண முடியுமானா எண்ணு அப்படின்னு சொன்னார். கடற்கரை மணலையும் ஆபிரகாமால் எண்ண முடியவில்லை. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சந்ததி யார் இவ்வண்ணமாக இருக்கும், கடற்கரை மணல் போல வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணி முடியாதாய் காணப்படும் என்று சொன்னார். ஆனாலும் 16ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் சாராவுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஆகாரை மணமுடித்து இஸ்மவேலை பெற்றெடுத்தான். 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வானத்தை சுட்டி காட்டி, இந்த வானத்தை அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரங்களை எண்ண முடியுமான எண்ணு அப்படின்னு சொன்னார். எண்ண முடியவில்லை ஆண்டவர் அப்படின்னு சொன்னார் ஆபிரகாம். கடற்கரை மணலை எண்ண முடியுமான எண்ணு அப்படின்னு சொன்னார். அதுவும் ஆபிரகாமால் எண்ண முடியவில்லை. அவன் அந்த 15ஆம் அதிகாரத்தில் பலி செலுத்தினான். 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை மறந்து சாரோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஆகாரை மணந்து இஸ்மவேலை பெற்றெடுத்தான். அதில் நீங்கள் 16ஆம் அதிகார கடைசி வசனம் வாசிக்கும்போது இஸ்மவேல் பிறந்தபோது ஆபிரகாம் 86 வயதாக இருந்தான். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும்போது ஆபிரகாம் 99 வயசாகும்போது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு முன்பு நடந்து கொண்டு உத்தமனாரு, நீ சாராள் முன்பாக நடந்து கொள்ளாதே, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாரு என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்போது தேவைக்காக மாத்திரம் ஆண்டவரத்தில் வருகிறவர்கள் அல்ல, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உத்தமமாய் காணப்படுவோம்னா நமக்கு துணை நிற்கிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த ஆபிரகாம் ஆண்டவர் உத்தமமாக பின்பற்றினான், உத்தமமாக ஆண்டவரை சேவித்தான், ஆண்டவரை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். எப்போது கொடுத்தார்? உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றின போது, உத்தமனாய் காணப்பட்ட போது ஆண்டவர் அந்த காரியத்தை வாக்கு பண்ண. அந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் உத்தமமாக சேவிப்பீர்களானா, உண்மையாக அவரை நீங்கள் சார்ந்திருப்பீர்களானா உங்களுக்கு அவர் துணை நிற்கிற தேவன். தேவைக்கு மாத்திரம் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் துணை இருக்கிறது இல்லை. தேவைக்கு தேவை பெற்றுக்கொள்கிறவர்கள் அது ஒரு பிச்சை எடுக்கிறது போல. ஆனால் பிள்ளைகள் அப்படி இல்லை, எப்போதும் தகப்பனோட கூட இருப்பார்கள். நம்ம அதை லூக்கா 15ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது இளையகுமாரன் வந்தபோதும் அவனுக்கு ஒரு ஆடு கொடுக்கப்பட்டது. எப்போதும் கஷ்டத்திலும் சுகத்திலும் தகப்பனோட கூட இருந்ததான மூத்த மகனுக்கு தகப்பன் சொல்கிறாரு, எனக்கு உள்ள எல்லாம் உனக்கு தான், நீ என்னை உத்தமமாய் பின்பற்றுகிறாய், என்னுடைய வேலைகளெல்லாம் செய்கிறாய், தோட்டத்தில் வேலை செய்கிற, நிலத்தில் வேலை செய்கிற, எனக்குள்ள எல்லாம் உனக்கு தான், ஆனால் அவனுக்கு ஒன்று தான் கொடுத்தேன். பிரியமானவர்களே, தேவைக்கு மாத்திரம் வருவோமானா நமக்கு அவர் துணை நிற்க முடியாது. தேவைக்கு ஏதோ போகும்போது நம்ம கேட்கிறத ஆண்டவர் கொடுப்பார். சுகத்தை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், பொருளை கொடுப்பார், வண்டியை கொடுப்பார், காரை கொடுப்பார். ஆனால் எப்போதும் நமக்கு அவர் துணை நிற்க, நம்முடைய வலகையை பிடித்து தாங்க, பயப்படாதுன்னு சொல்ல அவர் இருக்க முடியாது. அவர் உத்தமமாக யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் துணை நிற்க முடியும். ஆகிய இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உத்தமமாக ஆண்டவரை சேவிக்க வேண்டும், உத்தமமாக ஆண்டவருக்காய் வாழ வேண்டும். பாருங்கள், தானியேல் 3ஆம் அதிகாரம் 16, 17 நமக்கு தெரியும். அங்கே சொல்லப்படுகிறது, நாங்கள் ஆண்டவரை சேவிக்கிறோம், எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிக்க வல்லவர், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலை வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்போ அந்த இடத்துல உத்தமமாக ஆண்டவரை அவர்கள் பின்பற்றினபடினாலே, உத்தமமாக ஆண்டவரை சேவித்தபடினாலே, சூழ்நிலைக்கு தகுந்தபடி மாறாதவளாக இருந்தபடினாலே அவர்களோட கூட ஆண்டவர் அக்கினி சூளைக்குள்ளே போனார். ஆண்டவர் அவர் அக்கினி சூளைக்குள் அவளோட கூட போனபடினார் தான், அவளோட வலகையை பிடித்து தாங்கினபடினார் தான், அவளை துணை நின்றபடினார் தான் அவருடைய தலை மயிருக்கு அருகவில்லை, அவருடைய வஸ்திரங்கள் எரிந்து போகவில்லை, அவருடைய சரீரத்தில் அக்கினியின் வாசனை வீசவில்லை. அவளை தூக்கி கொண்டு போனவர்கள் அந்த அக்கினி எரித்து போட்டது. ஆனால் அக்கினிக்கு உள்ள விழுந்தவர்கள் கர்த்தர் அவர்களோட கூட துணை நின்றபடினாலே அவருடைய தலை மயிறு கூட கருகாமலே காக்கப்பட்டார்கள். அதே போல தான் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது தானியேலை சிங்கக்கபிக்குள்ளே போட்டார்கள். தானியேல் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்த பிற்பாடும் தான் முன் செய்து வந்தபடியே
மரித்தாலும் பரவாயில்ல, சிங்க கபியில் போட்டாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை விடக்கூடாது என்று சொல்லக்கூடியதான உத்தம இருதயம் தானியேலுக்கு காணப்பட்டது. தானியேலை சிங்கக்கபிக்குள்ளே போட்டார்கள். சிங்கம் சேதப்படுத்தவில்லை. ஆனால் தானியேலை சிங்கக்கபியில் போட காரணம் இருந்தவர்களை போட்டபோது அவர்கள் கெபியின் அடியில் போக முன்னாடி அவருடைய எலும்புகளை சிங்க நொறுக்கி போடுது என்று வாசிக்கிறோம். அப்போ உத்தமமாக யார் ஆண்டவரை சேவிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் விடுவிக்க வல்லவராய் காணப்படுகிறார். இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் துணை நின்று நீங்கள் வெட்கப்படாதபடிக்கு, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு காக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை, நாம் ஆண்டவர் உத்தமமாய் பின்பற்ற வேண்டும், நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வலகையை பிடித்து தாங்குகிற தேவன். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய உதவியை நாடுகளாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது அவர் நம்ம துணை நின்று நம்மை வெட்கப்படாதபடிக்கு நம்மை காக்க வல்லவர். நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது நாம் வெட்கப்படாதபடிக்கு, வெட்கத்துக்கு நம்ம நீங்களாக்கி விடுவிக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஆண்டோட சம்மதம் செபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த கால வேளையில் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தராய் ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார், துணை செய்கிறார். ஆகையால் வெட்கப்படவில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகையினாலே என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன் என்று ஏசாயாவில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலவேளையிலும் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, ஆண்டவர் வெட்கம் அடையாதபடிக்கு நீங்கள் அவளை துணை நிற்க வேண்டுமென்று ஜெபிக்கிறப்பா. ஏசப்பா, எங்களை துணை நிற்க வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வலகரத்தை பிடித்து துணை நிற்கிறேன்னு சொல்கிற தேவன், உத்தமனுக்கு துணை நிற்கிற தேவன். எங்களுடைய வாழ்க்கையில் துணை நின்று காரியங்களை எங்களை ஆண்டவரை செய்ய வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். இப்படி திருநாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுதும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. கடந்த 10 மாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெறாத ஆண்டவர் அற்புதமான காரியங்களை இந்த 11ஆம் மாதத்தில் செய்து எங்களை மகிழ பண்ண போகிற நன்றியோடு துதிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.